பார்பியை நம்ம ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால இது சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப போகுது. இந்த வாயில பிரிச்சுக்கோ. ஓகே, இந்த ரப்பர் பேண்டை பிரிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா நான் வந்து காட்டுறேன். ஸ்டாப் இட் கேமரா. ஓகே காய்ஸ், நம்ம ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோம். எப்படி குத்தி வச்சுருக்கோம் ரப்பர் பேண்ட் தெரியுது மாதிரி அழகாக இருக்குது. ஆமாம், நீ ஒழுங்காக ஆன் பண்ணியா? ஓகே, இப்போ நம்ம வந்து இவ்வளோ வாய்க்கு லிப்ஸ்டிக் போட்டு விட போகிறோம். நெஜ லிப்ஸ்டிக் தான், பொம்மைக்காக வாங்கினாங்க. ஆல்ரெடி போட்ட லிப்ஸ்டிக் ரொம்ப கேவலமாக தெரியுது. பரவாயில்ல, நம்ம ஐ ஷேடோ போட்டு. ஓகே, இப்போ நம்ம ஐ ஷேடோ எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து எல்லார் மாதிரியும் உங்களுக்கு காட்டிட்டுலாம் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ திறமை இல்லை. இவளுக்கு இப்போ நம்ம ஒரு டிராகுலா காப்பு வச்சுட்டு, எஸ், இந்த பார்ட்டிக்கு இவரை இன்வைட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நல்லா வண்டிக்கு நிற்க மாட்டேங்குது. இதை அப்படியே க்ரௌனாக மாற்றி விட்டுருவோம். இது ஃபஸ்ட்டு பல்சிட்டு எப்படி இருக்கா? கேவலமாக இருக்கா? அது இது நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? மூஞ்சி அழகாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு விடலாம். இதுதான் அவளோட சன்ஸ்க்ரீன். கேட்டுச்சா? எப்பா ஃபுல்லு கை ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சுங்க. என்ன பண்ணுறது? அதுதான் உடம்புக்கே பாத் பண்ணி விட்டுறேன். வாங்க ஃபஸ்ட் இதை கைக்கு நல்லா தேய்ச்சி விட்டுறேன். ஐயோ, நல்ல வேலை அதே கலர் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். ஃபஸ்ட்டு இது ஹேருக்கு போட்டு சன்ஸ்க்ரீனு. ஐயோ, ஹேருக்கு சன்ஸ்க்ரீன் கிடையாது இது. என்னன்னே தெரில எனக்கு. இது கொடுத்தாங்க கடையில், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த டப்பா காணா போய், அந்த டப்பா வந்து உடஞ்சிருச்சுன்னு இந்த டிக்டாக் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஹேர் வந்து கொஞ்சம் ஒன்றா தெரியும். அதுதான் நம்ம இப்போ மார்க்கர் எடுத்து முடிய அழகாக்க போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கிறுக்கி விடுவோம். ப்ளூ கலர். ஐயோ,